அது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்து படம் பண்ணியிருக்கீங்க. ஒரு இந்த மாதிரி பீக்கில் இருக்க புது ஹீரோஸ் வந்து ஒரு நல்ல கதை இறங்கினா மாசா இறங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு கதையை ஒரு கருத்து சொல்கிற கதையை செலக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு ரீசன் ஏன்னா ஸ்டோரி வேறு இல்லையா, கதை கேட்டிருக்காரா, 4 வருஷம் ஆச்சு, அவர்கிட்ட இருந்து படம் எதிர்பார்க்கல வரல இல்லை படிக்க போயிட்டனால தான் வந்தோடனே இந்த கதை ஒரு 4 கதைகள் கேட்டேன், எனக்கு இந்த கதை பிடிச்சது பண்ணிட்டேன். அது நல்லா போயிட்டு இருக்கப்ப இது ஒரு பிரேக் எடுத்தது காரணம் எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், நான் பர்சனலாக ஃபீல் பண்ணனால அதுக்கான பிரேக். வந்த உடனே 4 கதைகள் கேட்டேன், 1 வந்துருச்சு, தொடர்ந்து வரும், இதுக்கப்புறம் ஒன்னொன்னா வரும். அடுத்த ஏதாவது அனௌன்ஸ் இது முடிச்ச உடனே இந்த படத்தோட முழுக்க இப்போ என்னுடைய மனசு எல்லாமே என்ன ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு படம். நம்ம வந்து இதுதான் நாங்கள் இப்படிதான் வந்தோம். ஸோ இந்த அட் ஹோம் டர்ஃப்ல ஒரு கேம் ஆடுறப்ப நமக்கு அது அந்த மனநிலையில் இப்போ இருக்கேன். ஸோ இது எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, இது என்ன ஆகும், இந்த படம் இது நல்லா இருக்கா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, அந்த மனநிலையில் இருக்கிறனால கொஞ்சம் அடுத்து அது வந்து கிளாரிட்டியாக இருக்காது. பட் திரும்பவும் நம்ம சந்திச்சு நம்ம அதை தெளிவாக நான் அடுத்து என்னென்ன பண்ணுறேன். பட் அதான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் பிரேக்லாம் முடிஞ்சுது, இப்போ வந்து ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அரண்மனை 4 இன்னைக்கு வந்து இப்போ போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க, மிகப்பெரிய வசூல் ஒன்று பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து அது முடிஞ்சு இப்போ பிடி சார் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகள் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் எனக்கு எந்த பிளானும் இல்லை, சினிமா தான். ஸோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஃபுல் கான்ஃபிடன்ஸ். எதுக்கு நான் நிறைய இதா சரி எல்லாரையும் கவனித்து அந்த பக்கமே தவிர படத்தை பத்தி வெரி கான்ஃபிடென்ட், வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் த மூவி. ஸோ நோ பதட்டம். ஒரு படம் வந்து ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் பற்றி எடுத்திருந்தீங்க, நட்பே துணை. அதுக்கப்புறம் ஒரு அவேர்னஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னா விமன் எம்பவர் பற்றி எடுத்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு ஆஸ் ஆக்டராக உங்களுக்கு அது ரீச் ஆகும்னு சொல்லிட்டு பப்ளிக் ரீச் ஆகுன்ற ஒரு இது இருக்கா, கான்ஃபிடென்ட் இருக்கா? ஒரு அப்படி கலையை வந்து அப்படி ரீச் ஆகணும்னு எடுக்கிறது இல்லை. பொதுவாக ஒரு விஷயம் நமக்கு ஒரு சொல்லணும்னு தோன்றப்ப அதுக்கான வாய்ப்பு அமையும் பொழுது அதை நம்ம சொல்ல முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். இது ரீச் ஆகணும்னா அது அவ்வளோதான், ஒரு சொல்ல முடிவு எடுத்திருக்கோம், சொல்லியிருக்கோம். அது இப்போ அதை பொறுத்து தான். கடந்த காலங்களில் ஒரு சில விஷயங்கள் ரீச் ஆகிருக்கு, நிறைய விஷயங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நிறைய படங்கள்ல எல்லா படத்துலையும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கணும்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இதையும் பார்க்குறோம். ஸோ இது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது மக்கள் கிட்ட தான் இருக்கு. நம்ம சமூகத்தில் வந்து நடக்கிற விஷயத்த வந்து நாம வந்து கான்ஃபிடென்ட்டாக வெளியே பேச முடியும். சினிமாவில் ஒரு அப்படியே சொன்னாலும் அதை ஒழிச்சு மறைச்சு இப்படி தான் சொல்ல வேண்டியது. இப்போ நம்ம இதை பற்றி பேச போகிறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ரியல் இன்சிடென்ட் பற்றி தான், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், அதை தான் டச் பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சு தான் நீங்கள் எடுத்தீங்க. இல்லைங்க, இது ஒரு இன்சிடென்ட்னு சொல்லிட முடியாதுல்ல, எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி டெய்லியும் பேப்பரில் படிக்கிறோம், யாராவது சொல்லணும். ஸோ இந்த கதையை முதல்ல கார்த்திக் எனக்கு நரேட் பண்ணப்ப எனக்கு தெரிஞ்சு இது நிறைய இது கார்த்திக் இந்த கேள்விக்கு நீங்க ஏதாவது சொன்னா சரியா இருக்கும். அதான் இப்போ என்னன்னா, நம்ம ஒரு இடத்துல இது சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நடக்கல, நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். கேள்விப்படுறப்ப என்ன தண்டனை அப்படிங்கிறது, அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறதுக்குள்ள நம்ம போறோம், நல்லதுதான். அதே தாண்டி இங்க இவங்களோட மனநிலை என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். எப்படி அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களோட மனநிலை என்ன, அப்படி ஒரு பாதிப்பு நடந்ததுக்கு அப்புறம் என்ன மனநிலைங்கிறதையும் பார்க்கணுங்கிறப்ப நான் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசினேன் அந்த டைம்ல. அவங்க எங்ககிட்ட பகிர்ந்ததை தான் நான் வந்து ஒரு கதையா எடுத்துட்டு வந்தது. ஸோ இது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையும் கேட்குறப்ப எனக்கும் இப்படி ஒன்று நடந்தது, நானும் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றப்பதான் சரி ஓகே, இது ஒருத்தர் சம்மந்தப்பட்டது இல்லை, எல்லாருக்கும் வேற விதமா வேற இடங்கள்ல வேற நபர்களால இப்படி ஒன்று இருக்குங்கிறப்ப ஸோ அதுக்கு வந்து அவங்களோட மனநிலையை மட்டுமே வச்சு ஒரு கதை பண்ணணுங்கிறது தான். ஸோ அப்படி வந்து சொன்னப்போ தான் அதை ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி, ஒரு குறிப்பிட்டுன்னு இல்லாமல் ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி வந்து ஒரு கதையாக பண்ணி சொன்னப்ப ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்றீங்களா சார்? ஏன்னா படம் பார்த்த பாதி பேருக்கு தெரியும் இது ரீசெண்டா இவ்வளவு பிரபலமான நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னா அந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க சொல்றது வந்து ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இல்ல, ஃபிக்ஷனல்னு சொல்லிட முடியாது. நம்ம வந்து ஒரு இடத்துல நடக்குது, அங்க ஒண்ணு கேள்விப்படுறோம், இன்னொரு இடத்துல நடக்குது, நியூஸ்ல நீங்களாம் தான் கொடுக்கறது. அப்படி கொடுக்குறப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்களும் கேள்விப்படுறப்ப அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குதுன்னு கேட்குறப்ப ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு, இவ்வளோ நடக்குதாங்கிறதும் தெரிய வந்துச்சு. அப்போ இது குறிப்பிட்டு ஒருத்தர்னு நம்ம சொல்லலை, ஆனால் அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களோடதையும் சேர்த்து தான் இதை பகிரப்பட்டுச்சு. சரி, இந்த படம் வந்து இது மாதிரி ஒன்று நடக்கிறப்ப எல்லாருக்கும் அவங்க கனெக்டடாக இருக்கணும். ரெண்டாவது, இது மூலிமா நம்ம ஒரு நல்ல விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்த்துறோம், நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும். அங்கே இது மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுங்கிறதையும் நம்ம இதில் சொல்லணும்னு நினச்சோம். ஏன்னா நம்ம
கேட்கறப்ப நம்மளுக்கு தெரிய வருது அவங்க கொஞ்சம் வீக் ஆகுறாங்கன்னு தெரிய வருது, ஆக தேவையில்லை அப்படிங்கறது. இல்ல இது என்ன இஷ்யூ யாரு என்ன அதை பத்தின படமே இல்லை. இந்த படம் எதை பத்தினதுன்னா கடைசியா ஒரு வார்த்தை அங்க சொல்றோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தப்பு உங்க மேல இல்லைன்னு ஒரு விஷயம் வருது இல்லையா, அதை தான் சொல்றமே தவிர இது இவங்கள சொல்றோம் அப்படி இல்லை. இன்னைக்கு சமுதாயத்துல பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பல இடங்கள்ல படிக்கிறோம், யாரு என்ன எப்படிங்கிறது அதுக்கு தான் சட்டம் இருக்கு, அவங்க அதை முடிவு எடுக்கணும். நம்ம அதுதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம என்ன சொல்லலாம், இப்போ அதுல பாதிக்கப்படும் இப்ப பெண்கள், ஏன்னா அவங்க நம்ம அக்காவா இருப்பாங்க, தங்கச்சியா இருப்பாங்க, அது மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த தப்பு உங்க மேல இல்லைன்னு ஒன்று முடிக்கிறோம் இல்லையா, அதுதான் இதோட. அப்படிதான் இந்த படத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க சொன்னதுலாம் ஓகே தான். பட் ஆனா இந்த இடத்துல ஒரிஜினல் காலேஜ் சேர்மனும் வரல, ப்ரொடியூசரா களமிறக்கிய சேர்மனும் காணுது. என்ன காரணம்? ஒருவேளை அவங்களுக்கு பயம் வந்துருச்சோ? உங்க கேள்வி புரியல. எப்படி? இல்ல ப்ரொடியூசர் வரல, இல்ல ப்ரொடியூசர் இல்ல ப்ரொடியூசர் அவரு ஏகப்பட்ட வேலை. பயம் வந்துருச்சு. அப்படி இருந்தா இந்த படத்தை அவர் எப்படி எவ்வளவு தைரியமா, இதுதான் நாங்க பிரஸ் மீட்ல சொன்னோம், இவ்வளவு தைரியமா அவர் இந்த படத்தை எடுக்கிறது தான் இதோட சிறப்புன்னு சொல்லி நம்ம பிரஸ் மீட் ஃபர்ஸ்ட் இதுல சொன்னா, தொடர்ந்து எல்லா பேட்டிகளையும் அதை சொல்லிட்டு இருக்கேன். அது இப்ப அதுக்கான படம் பார்த்தோம்னா அதுக்கான விடை கிடைக்கும். ஒரு ஆணா வட்டிக்காரன் வாசல் வச்சு அந்த அடி அடிக்கிறான், அவனுக்காக குரல் கொடுக்கல, பெண்ணு பொண்ணுன்னு பொங்கி எழுதிங்க. அப்ப நீங்களும் இல்ல அந்த இடத்துல கனகவேல் அது கதையா நம்ம பார்க்கும் பொழுது கனகவேல் ஒரு பயந்தாங்குள்ளியா ஒண்ணு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல நெருக்கமா இருக்கவங்களுக்கு ஒண்ணு நடக்கிறப்ப அது பொதுவா அவன் ஒரு சாதாரண ஒரு கனகவேலுங்கிறவன் ஒரு பிடி மாஸ்டர், அவ்வளவுதான். அவனுக்கு அந்த விஷயம் அவனுக்கு பக்கத்தில் நம்ம எல்லாருக்குமே அப்படிதான். ஒரு விஷயம் நடக்குது, பேப்பர்ல படிக்கிறோம், பாக்குறோம், கடந்து போறோம். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கும்போது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இடத்த எடுத்து வச்சு அவர் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு அவன் இதுன்னா, அங்க அந்த பொண்ணு கேக்குது, அந்த அம்மா கேக்குறாங்க, முனிஷ்காந்த் அவ்வளவு பேர் கேக்குறாங்க. ஆனா அவன் நமக்கு எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி நிக்கிறாங்கிறதா இந்த கதையோட ஆர்க்கு. தமிழ் சினிமால இது மாதிரி ஸ்டோரி நிறைய வந்திருக்கு, நீங்களும் பார்த்துருக்கு. ஆனா இது வரைக்கும் இது எதுக்குமே தீர்வு கொடுக்கல. அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் சரி நிறைய விஷயம் நடக்குது, எதுக்குமே தீர்வு கொடுக்கல. ஆனா இந்த படத்துல தீர்வு கொடுத்துருக்கேன், கரெக்டா இருக்குமா? இது தீர்வு கொடுத்துருக்கமா இருக்கீங்க? ஏன்னா ஒருத்தர் ரிவீல் பண்ண விரும்பல, அவங்களே முன்னாடி நின்னாதான் அதுக்கு தீர்ப்பு வரும்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல அது எனக்கு நான் எப்படி பாக்குறேன்னு சொல்றேன். அது அப்படிதான்னு சொல்லல, இப்படி இருக்கே, இப்படி பண்ண வேண்டியதா இருக்கேன்னு அவன் அந்த கனகவேல் அங்க ஃபீல் பண்றான். அப்படி ஒரு விஷயமா இதை பாக்குறோம். இந்த கதைக்கு